ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். சோழனையும் நிலாவையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எப்படியாவது சதி திட்டம் போட்டு சோழனையும் நிலாவையும் பிரிச்சிடணும்னு சொல்லிட்டு நிலாவோட அப்பாவும் அவங்க அண்ணன் தாசும் சேர்ந்து திட்டம் போட்டாங்க. அந்த மாதிரி பார்த்தோம்னா ரவுடிங்களை வச்சு இப்போ பணம் கொண்டு போகும்போது சோழன்கிட்ட இருந்து அந்த இதெல்லாம் வந்து பிடுங்கி கொண்டு போயிட்டு இப்போ சோழனை ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சுட்டாங்க. இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா சோழன்லாம் பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிலாக்கிட்ட தொடர்ந்து மாறி மாறி அவங்க அப்பா அவங்க அண்ணன் அவங்க அம்மான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அண்ணி மட்டும் இப்போ வரைக்கும் நிலாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நிலா வந்து இல்லை அப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை, நான் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இவங்களை நம்ப வைக்கிறதுக்காக சரி நீ ஃபோன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நிலா வந்து இப்போ என்ன பதட்டப்படுறாங்கன்னா, இந்த விஷயம் சேரனுக்கும் பல்லவனுக்கும் தெரிஞ்சால் பயந்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு பாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் பாண்டி பார்த்தோம் அப்படின்னா அந்த நேரத்தில், அதாவது நிலா ஃபோன் பண்ணும்போது வானதி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்ககிட்ட தொடர்ந்து அவங்களோட ஃபோன் பிஸியாகவே இருக்குது. இப்போ நிலா ரொம்பவுமே பதட்டமாகவே இருந்துகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ பாண்டி வந்து ஃபோனை வச்சதுக்கப்புறம் வந்து பாண்டி வந்து பார்த்துட்டு நிலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இல்லை அங்கே அந்த மாதிரி சோழன் வந்தாங்களான்னு மட்டும் விசாரிக்கிறாங்க. அப்பயே பார்த்தா பாண்டிக்கு லைட்டாக சந்தேகம் வந்துடுது. ஏன்னா ஏற்கனவே சோழன் வந்து ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க, ஆனால் அது என்னன்னா எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா சோழனை காட்டுறாங்க. அங்கே பார்த்தா ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சுட்டு அதை வீடியோலாம் அந்த ரவுடிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா வீட்டில் எல்லாரும் அப்படியே ரொம்ப சோகமாக உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்காங்க. இப்போ பார்த்தா தாஸோட ஃபோனுக்கு அந்த வீடியோ வருது. அதை பார்த்துட்டு பார்த்தோம்னா அவங்க அப்பா கிட்டலாம் காட்டி சந்தோஷப்பட்டு இருக்காங்க, அவங்க அம்மாவும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அந்த வீடியோலாம் பார்த்து அவனுக்கு இன்னும் வேணும், அதோட ஒழிச்சு கட்டியிருக்கேன், இனிமேல் வரக்கூடாது அப்படி இப்படின்னு. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா நிலா அங்கே வராங்க. நிலாக்கிட்ட மறுபடியும் இந்த விஷயத்தை பேசி நான் போய் தேடி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நல்ல மாதிரி நடிக்கிறாங்க. இப்போ இருந்தாலும் பார்த்தா நிலா ரொம்பவுமே அந்த யோசனையோடு இருக்காங்க, என்ன நடக்குமோ அப்படின்னு. இப்போ ஒரு வாய்ஸ் மெசேஜ் பார்த்தோம் அப்படின்னா சோழனுக்கு போட்டு விடுறாங்க. அதே நேரத்தில் அவங்க அம்மா கதவு வழியாக அந்த என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு இப்போ மறுபடியும் நிலாக்கிட்ட வந்து அவங்கெல்லாம் நம்பாத, நீ இங்கே இருந்துக்க, அவங்க அப்படி செஞ்சுருப்பாங்க இப்படி செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ நிலா வந்து ஏற்கனவே நடந்த விஷயத்தெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க. ஆனாலும் சோழன் செஞ்ச நல்ல விஷயத்தையும் யோசித்து பார்த்து அப்படிலாம் செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. இப்போ நிலா ரொம்ப பெரிய ஒரு யோசனையோடு இருக்காங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா சோழனை கட்டி போட்டு வச்சுக்கிட்டு அங்கே ரவுடிங்க இருக்காங்க. சோழன் வந்து அந்த விஷயத்தில் புலம்பிக்கிட்டு இருக்காரு. அதோட இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு மாதிரி, அதாவது பரபரப்பாக வந்து எபிசோட்டை முடிச்சிருக்காங்க. அடுத்து வர ப்ரோமோ வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக சோழன் வந்து அங்கேருந்து தப்பிச்சிருவார், இவங்கள்ட்ட வந்து எல்லா விஷயத்தையும் ரிவ்யூ பண்ணிடுவார். இதுக்கடையில் ஒரு டவுட் என்ன அப்படின்னா, அவங்க அமுச்சு விட்ட அந்த வீடியோ வந்து அவங்க அண்ணனோட ஃபோனில் தானே இருக்குது, அது அங்கே சோஃபாவில் தானே வச்சாங்க. அந்த ஃபோனை வந்து இப்போ ஒரு வேளை வந்து நிலா பார்த்துட்டாங்கன்னா எல்லா விஷயமே தெரிஞ்சிடும். அதுக்கடையில் இவங்க அமுச்சு விட்ட வாய்ஸ் மெசேஜ் வந்து சோழனோட ஃபோனில் வந்துருச்சு அப்படின்னாலும் அதுவும் தெரிஞ்சிடும். மொத்தத்தில் அடுத்த ஸ்டோரியில் செம பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இதெல்லாம் பண்ணது இவங்க தான் அப்படின்னு தெரியும் போது இன்னுமே நிலாவுக்கு வந்து சோழன் மேலே ரொம்ப பெரிய ஒரு நம்பிக்கை வந்து அது காதலாக மாறும். அதனால் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து இவங்க செய்கிற இந்த தப்பாலே வந்து சரியாக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. ஏன்னா ஏற்கனவே இவங்க பண்ண தப்பால் தான் சோழன் வந்து நிலாவை கல்யாணம் பண்ணார். இப்போ மறுபடியும் இவங்க பண்ணுற தப்பாலேயே தான் சோழனும் நிலாவும் மறுபடியும் ஒன்று சேர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. பார்க்கலாம் ஸ்டோரி எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.